உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆம், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பொது காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முடித்த பிறகு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. அதாவது பொது காலத்தையும் திருவருகை காலத்தையும் இணைக்கின்ற ஒரு திருவிழாவாக, ஒரு பெருவிழாவாக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, கடந்த 33 வாரங்களாக தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய பயணத்தை சிந்தித்தோம். இயேசு தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தி தம் சீடர்களோடு பயணித்து கலிலேயா முதல் இந்த எருசலேம் வரை பயணித்த ஒரு நிகழ்வை நாம் சிந்தித்து வந்தோம் கடந்த 33 வாரங்களாக. இன்று இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலக அரசர்களுக்கெல்லாம் அரசராக நமக்கு இந்த விழாவை கொண்டாட அழைக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த விழாவானது 1925 ஆண்டு பாப்பரசர் பயஸ் 11 அவர்களால் இந்த விழாவானது அறிமுகப்படுத்தப்படுகிறது திருச்சபையிலே. அதாவது இயேசுவினுடைய கிறிஸ்து அரசர் விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த பாப்பரசர் 11ஆம் பயஸ் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்றிலிருந்து நாம் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நம்மை இந்த கிறிஸ்துவின் அரசிலே, இந்த அவருடைய விண்ணக அரசிலே நம்மையெல்லாம் பங்கேற்க அழைக்கிறது. நாம் எவ்வாறு அந்த அரசிலே பங்கு கொள்ள முடியும் என்பதை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றிலே, இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை நாம் இந்த உலக வரலாற்றிலே பல அரசர்களை பற்றி படித்திருப்போம். வரலாற்று நூல்களிலே, நம் பள்ளிக்கூடங்களிலே, நமது கல்லூரிகளிலே நாம் பல அரசர்களை பற்றி சிந்தித்திருப்போம். இன்னும் குறிப்பாக விவிலியத்திலே நாம் படிக்கின்ற பொழுது இந்த இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது பல அரசர்களை பார்க்கிறோம். முதலாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்து அவர்களுடைய யூத மக்களை அந்த கானா நாட்டிலே அழைத்து சென்று அவர்களை குடியேற்றிய பொழுது அவர்களுக்கு பல தலைவர்கள் இருந்தார்கள். இருப்பினும் ஒரு காலகட்டத்திலே இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு அரசர்கள் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இறைவாக்கினர்களால் அரசர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதிலே நாம் பார்க்கின்ற முதல் அரசானவர் சவுல் என்பவர் அரசராக்கப்படுகிறார். அவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு தாவீது அரசராகிறார். அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்று முதல் இந்த இஸ்ராயல் மக்கள் இந்த தாவீது அரசனுடைய பொற்காலத்தை தான் விரும்புகிறார்கள். தாவீது அரசரை போல எங்களுக்கு ஒரு அரசர் அமைய வேண்டும், அந்த பொற்காலத்தை போல நமக்கு ஒரு அரசு அமைய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது வழக்கமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாவீது அரசனுடைய மகன் சாலமோன் அரசர் அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் இந்த இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சாலமோன் அரசருக்கு பிறகு இறைவாக்கினர்கள் தோன்றுகிறார்கள், தலைவர்கள் தோன்றுகிறார்கள், நீதிபதிகள் தோன்றுகிறார்கள். இவ்வாறாக நாம் இந்த இஸ்ராயல் மக்களை பற்றி வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பல அரசர்கள், இந்த அரசானது ஒரே மக்களாக இருந்த அரசு 2 அரசுகளாக பிரிகிறது. இஸ்ராயல் அரசு, யூதேய அரசு என்று 2 நாடுகளுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது. இவ்வாறாக இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பல நாட்டுடைய அரசுகளை நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நமது இந்திய நாட்டின் வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது நமது நாட்டிலும் கூட பல அரசர்கள் ஆண்டதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தமிழர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற
படிக்கின்ற பொழுது இன்னும் நமது நாட்டை ஆண்ட பல நாடுகளிலிருந்து நம்ம நாட்டிற்கு வந்து போர் தொடுத்து ஆட்சி செய்த முஸ்லீம் அரசர்களை பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த இந்திய நாட்டை பல அரசர்கள் ஆண்டு வந்ததை பார்க்கிறோம். அதன் பிறகு நமது தமிழ்நாட்டிலே, நமது தெற்கு இந்தியாவிலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நாம் பேசக்கூடிய 3 அரசர்கள், சேரர்கள், சேர அரசன், சோழ அரசன், பாண்டிய மன்னன், இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட அரசர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வாறு இந்த தமிழ் மண்ணை ஆண்டார்கள், எவ்வாறு இந்த நாட்டை வழிநடத்தி சென்றார்கள் என்று நாம் பல படங்களிலே, சினிமாக்களிலே, திரைப்படங்களிலே, இன்னும் பல வரலாற்று புத்தகங்களிலே இந்த அரசர்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணை ஆண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இதே அரசர்கள் இன்னும் பல வேற்று நாடுகளுடைய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது அங்கும் அரசர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் நாட்டிலே அரசர்கள் ஆண்டதாக பார்க்கிறோம். உலகம் முழுவதுமே அரசர்களுடைய ஆட்சி ஒரு காலத்தில் இருந்தது. அதன் பிறகுதான் இந்த அரசர்கள் ஆட்சி எல்லாம் மாறி இந்த குடியாட்சி, மக்கள் ஆட்சி, குடியரசு, மக்களுடைய ஆட்சி என்று நமக்கு இந்த காலப்போக்கிலே இதையெல்லாம் மாறி நாம் இன்று வைத்திருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, பாருங்கள், நமது மனித வரலாறு இந்த அரசர்களுடைய ஆட்சியை கண்டு வந்த ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பல அரசர்களை கண்ட இந்த பூமி, இந்த உலகம் ஒரு அரசரை இன்று நாம் கொண்டாட அழைக்கிறது. இந்த திருச்சபை இன்று ஒரு வித்தியாசமான, வரலாற்றிலே பார்க்க முடியாத ஒரு அரசரை, வரலாற்றிலே காண முடியாத ஒரு அரசரை இந்த திருச்சபை இன்று, இந்த திருவிழாவானது நம்மை கொண்டாட அழைக்கிறது. இப்படி வரலாற்றில் நாம் பார்க்கின்ற அரசுகள் அனைத்துமே ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசராக, அதற்கு அந்த அரசருக்கு ஒரு தலைமுடி, ஒரு கிரீடம் ஒன்று வைத்து, கையிலே செங்கோலை ஏந்தி, பணி பெண்களுக்கு புடைசூழ, படை வீரர்கள் புடைசூழ, அதிபர்கள், மன்னர்கள், அமைச்சர்கள் புடைசூழ, போர் வீரர்கள் புடைசூழ, இப்படியெல்லாம் ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டிற்கு சென்று சண்டையிட்டு போரிட்டு பொருள்களை கொண்டு வருவதும் நாட்டை வளப்படுத்துவதும், இப்படிப்பட்ட அரசுகளை பார்த்த நாம் இன்று நமது திருச்சபையானது ஒரு வித்தியாசமான அரசரை கொண்டாட அழைக்கிறது. ஆம், நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்து அரசருடைய அரசானது ஒரு உலகத்தை, ஒரு நாட்டை சார்ந்த ஒரு அரசு அல்ல. இந்த அரசானது ஏதோ பணிப்பெண்களை வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசு அல்ல. இந்த அரசானது, இயேசுவினுடைய அரசானது மந்திரிகளை, அமைச்சர்களை வைத்து அமைக்கின்ற ஒரு அரசு அல்ல. இந்த இயேசுவினுடைய அரசானது படை வீரர்களை வைத்து மற்ற நாட்டுகளுக்கு சென்று போர் புரிகின்ற ஒரு அரசு அல்ல. மாறாக இது ஒரு முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட அரசு. இதை நாம் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே, யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து 18வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு பிலாத்து முன் நிறுத்தப்படுகிறார். இந்த யூதர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு, இயேசுவை கைது செய்து, இயேசுவை இந்த பிலாத்து முன் அழைத்து செல்கிறார்கள். பிலாத்து அந்த நேரத்திலே அங்கு அரசராக இருக்கிறார். இப்படி இந்த யூதர் மக்களே பிலாத்துவிடம் புகார் சொல்லுகிறார்கள். என்னவென்று, இந்த இயேசு தன்னையே அரசராகி சொல்லுகிறார், தன்னையே அரசராக்கி கொள்கிறான், எங்களுக்கு சிசார் மட்டும்தானே அரசர் என்று சொல்லி இந்த யூத மக்களே இயேசுவை அந்த பிலாத்து முன் நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த காட்சியிலே, இந்த நற்செய்தியிலே வருகின்ற காட்சியிலே நாம் பார்க்கிறோம், 2 அரசர்கள் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஒரு பக்கம் பிலாத்து தன்னுடைய கிரீடத்தோடு, கையிலே செங்கோலோடு, பல விலை மதிப்பில்லாத ஆடைகளை அணிந்து கொண்டு, படை வீரர்களோடு ஒரு அரசனையிலே அமர்ந்து ஒரு அரசர் நிற்கிறார், பிலாத்து என்கிற ஒரு அரசர். இந்த பக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு என்ற ஒரு மனிதர் நிற்கிறார். இயேசு கையை எப்படி ஒரு உயர்ந்த துணிமணிகளும் இல்லை, அடித்து உடம்பெல்லாம் காயப்பட்டு இருக்கிறது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறது, கையிலே ஒரு சிறிய கோலை கொடுத்திருக்கிறார்கள், சிவப்பு அங்கியை போட்டு இருக்கிறார்கள். அவர் அடிபட்டு
ரொம்ப உடல் வலிமையற்ற ஒரு நிலையிலே மக்கள் முன் நிற்கிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த 2 அரசர்களை இந்த காட்சியானது நமக்கு காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 2 அரசர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. பாருங்கள், முதலிலே இந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், மீண்டும் பிலாத்து ஆளுநர் மாளிகைக்கு வந்து இயேசுவை கூப்பிட்டு, நீ யூதர்களின் அரசனா என்று கேட்கிறார். அப்படி என்றால் இதற்கு முன்பாக வருகின்ற நிகழ்ச்சியிலே இந்த யூதர்கள் பிலாத்துவிடம் இவன் தன்னை அரசனாக்கிக் கொள்கிறான் என்று சொல்லி அவரிடம் புகார் சொல்லியிருப்பார்கள். இன்னும் மற்ற நற்செய்திகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இவன் இந்த ஆலயத்தை இடித்துக் கொள்கிறான் என்று சொல்வார்கள், இவன் தன்னை சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொல்கிறான் என்று சொல்வார்கள். இன்னும் இவ்வாறாக பல புகார்களை இயேசு மீது செலுத்துகின்ற பொழுது இந்த பிலாத்துக்கு ஒரு சந்தேகம், உண்மையாலுமே இவர் யார், இந்த மனிதர் யார் என்ற ஒரு தேடல், ஒரு கேள்வி எழுகிறது. எனவே மீண்டும் அரண்மனைக்கு சென்று, மாளிகைக்குள் சென்று இயேசுவிடம் கேட்கிறார், நீ யூதர்களின் அரசனா? இந்த பிலாத்துவினுடைய கேள்வியிலே ஒரு பதட்டம் தெரிகிறது. ஏனென்றால் பிலாத்துவுக்கு இயேசு ஒரு மெசியாவாக, இந்த மதத்தினுடைய மத தலைவராக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த பிலாத்துக்கு நீ ஒரு மத பிரச்சனை தலைவராக இருந்துக்கோ, இல்லை உன்னுடைய ஆலயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருந்துக்கோ, எது வேணாலும் இருந்துக்கோ, அது எல்லாம் பிலாத்துவை ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆனால் பிலாத்துவுக்கு எதிராக, தன்னுடைய அரசுக்கு எதிராக இன்னொரு அரசன் தோன்றிவிடக் கூடாது என்ற ஒரு காரணத்தினாலே இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார், நீ யூதர்களின் அரசனா என்று கேட்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த கேள்வியிலே ஒரு பதட்டம் தெரிகிறது, ஒரு கலக்கம் தெரிகிறது. ஏனென்றால் பாருங்கள், இயேசுவினுடைய பிறப்பு காலத்திலும் கூட, இயேசு பிறந்த பொழுது அந்த 3 ஞானிகள் கீழ்திசை நாட்டிலிருந்து தோன்றி இயேசுவை தேடி வரும் பொழுது அவர்கள் ஏரோது மன்னனை சந்திக்கிறார்கள். ஏரோது மன்னனை சந்திக்கின்ற பொழுது யூதர்களுக்கு ஒரு அரசன் பிறந்திருப்பதாக நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே நாங்கள் கீழ்திசை நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அங்கே ஏரோது மன்னன் அவனோடு சேர்ந்து எருசலேமும் கலங்கிற்று என்று நாம் படிப்போம். அப்போ ஏரோது மன்னனுக்கு ஒரு கலக்கம், எப்படி எனக்கு எதிராக ஒரு அரசன் பிறந்திருக்கிறாரா என்று கலக்கம். எனவே அப்போ அந்த எருசலேம் நகரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும், 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொன்று குவித்ததாக நாம் இயேசு பிறந்த பொழுதே நாம் பார்த்தோம். அப்போ இயேசுவின் பிறப்பு பொழுதே, இந்த இயேசுவின் பிறப்பு அவருடைய அரசை பற்றி கேள்விப்பட்ட இந்த ரோமையர்களுடைய அரசானது கலக்கமுற்றது. ஏரோது கலங்கினான். இப்பொழுது அதே இஸ்ரேல் மக்களால் அறிவிக்கப்பட்டு, அன்னைக்கு 3 ஞானிகள் அந்த ஏரோது மன்னனுக்கு சொல்லுவாங்க, உங்கள் மத்தியில் ஒரு அரசன் தோன்றி இருக்கிறார் அப்படின்னோடனே அந்த ஏரோது மன்னன் கலங்குவான். இன்னைக்கு இந்த பிலாத்து இஸ்ராயல் மக்களே சொல்றாங்க, அங்க இருக்கிற கூடி மக்களே சொல்றாங்க, இவன் தன்னை அரசனாக்கி கொள்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது இதை கேட்ட உடனே பிலாத்து கலங்குகிறான். பிலாத்துக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், என்னது எனக்கு எதிராக ஒரு அரசனா என்று இயேசுவை மீண்டும் அவர் வினவுகிறார், நீர் யூதர்களின் அரசனா? எனவே பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு இயேசு ஒரு தைரியமாக, ஒரு அரசன் முன்னாக, ஆட்சி செய்கின்ற ஒரு அரசன் முன்னாக தைரியமாக சொல்லுகிறார், நீரா இதை கேட்குறீரா, இல்லை மக்கள் எல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் கேட்குறீரா? ஏன்னா உங்கள் முகத்தில் ஒரு பதட்டம் தெரியுது, நான் அரசன் நான் சொல்லிடுவேனா அப்படின்ட்டு. இல்லை, நான் அரசன் அல்ல, என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, மாறாக என்னுடைய பணி உண்மைக்கு சான்று பகர்வதாக, அதற்காகவே நான் பிறந்தேன், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்போ பிலாத்துக்கு ஒரு நிம்மதி. இதை கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஏன்னா ஒரு பெருமூச்சு. ஏன்னா அவருக்கு என்ன பயம், பிலாத்துக்கு என்ன பயம்னா, இயேசு நான் தான் யூதர்களுக்கு அரசன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவருக்கு ஒரு பதட்டம், ஒரு கேள்வி, தன்னுடைய ஆட்சிக்கு இன்னொரு அரசன் வந்திருக்கிறாரோ என்ற ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனால் இயேசு, என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல
என்னுடைய அரசு விண்ணுலகை சார்ந்தது என்று சொன்ன உடனே அவருக்கு பிலாத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படி தோன்றிய ஒரு மனிதனை நான் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது, இவர்களை நான் அவமானப்படுத்தியாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்து, கையிலே ஒரு கோலை கொடுத்து, ஒரு சிவப்பு அங்கியை கொடுத்து, அவரை கசையால் அடிக்க செய்து, பல துன்பங்களுக்கு உட்படுத்தி, பிறகு அந்த மனிதரை இயேசுவை அந்த யூத மக்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதோ உங்கள் அரசன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், உடனே அதை கேட்ட உடனே கீழே இருக்கிற யூத மக்கள்லாம் ஒழிக 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 சிலுவையில் அறையும்லாம் கத்துறாங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த யூத மக்களுக்கு இந்த கத்துறாங்களே, அவங்க மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லை, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவே இல்லை. பாருங்கள், ஏன்னா ஒரு ரோமை நாட்டு அரசன் தன் இனத்தை சார்ந்த ஒரு யூதனை அசிங்கமாக உடல்லாம் அடித்து முள்முடியை சூற்றி கையில் ஒரு கோலை கொடுத்து துணியை போற்றி இப்படி ஒரு அசிங்கமான ஒரு மோசமான நிலையில் நிற்க வச்சு, இதுதான் யூதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி இந்த யூத மக்களை, இயேசுவை அவமானப்படுத்துகிறார். இயேசுவின் வழியாக அங்கு சூழ்ந்திருக்கிற அத்தனை யூத மக்களையும் அவமானப்படுத்துகிறார். இது கூட அவங்களுக்கு புரியல. இந்த மக்களுக்கு இந்த பிலாத்து நம்மளை அவமானப்படுத்துகிறாரு, யூதர்களின் அரசனா இப்படி தான் இருக்கணுமா, எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு யூதன் அரசன் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கலாம் இருக்கணும் இல்லையா. ஆனால் ஒரு அடிபட்ட மனிதன், தலையில் முள்முடி சூட்டி கொண்டு இருக்கிற மனிதன், இந்த மனிதனை பார்த்து யூதர்களின் அரசன் என்று இந்த பிலாத்து நம்மை அசிங்கப்படுத்துகிறாரே, நம்மை கேவலப்படுத்துகிறாரே என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த பிலாத்தோடு சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த இயேசு கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தை, நான் உண்மைக்கு சான்று பகர வந்த ஒரு இயேசுவாக தன்னை காட்டுகிறார். என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என்றால், இந்த உலகத்திலே எனக்கு என்ற ஒரு நாடு, எனக்கு என்று ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு உட்பட்ட மக்கள், அப்படி அதற்கு சேவை செய்கின்ற பணியாளர்கள், படை வீரர்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட அரசு என்னுடையது அல்ல. மாறாக என்னுடைய அரசு அன்பின் அரசு, என்னுடைய அரசு இரக்கத்தினுடைய அரசு, என்னுடைய அரசு பணிவினுடைய அரசு, என்னுடைய அரசு மற்றவர்களை மன்னிக்கின்ற அரசு. எனவே இந்த அரசு, நான் அமைக்கின்ற அரசு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, படைகளுக்கு அப்பாற்பட்டது, பணியாளர்களுக்கு அப்பாற்பட்டது. எனவே இந்த அரசு உள்ளங்களை கவர்கின்ற அரசு. மாறாக இந்த அரசு வெளியே போய் மற்ற அரசர்களோடு சண்டையிட்டு அந்த நாட்டை கவர்கின்ற அரசு அல்ல. மாறாக என்னுடைய அரசு உண்மைக்கு சான்று பகர்கின்ற அரசு, என்னுடைய அரசு உள்ளங்களை கவர்கின்ற அரசு, உள்ளங்களிலே குடிகொள்கின்ற அரசு என்று சொல்லி இயேசு தன்னுடைய அன்பின் அரசை இங்கு தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் முன்பு சொன்னது போல 2 அரசர்கள் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஒரு பக்கம் பிலாத்து, அதாவது பிலாத்து உருவிலே நமக்கு இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இல்லை இந்த நாட்டின் பல பொருள்கள் வழியாக நம்மை ஆளுகிறவர்கள். அது ஒரு அரசராக இருக்கலாம், அது ஒரு பணியாக இருக்கலாம், அது ஒரு பணமாக இருக்கலாம், அது ஒரு பேராசையாக இருக்கலாம், அது ஒரு பொருள் ஆசையாக இருக்கலாம், அது ஒரு பதவி ஆசையாக இருக்கலாம். அது எப்படியோ ஒரு உருவத்திலே நம்மை ஆளுகின்ற ஒரு பொருள், அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், அது எதுவாக கூட இருக்கலாம். இப்படி நம்மை அடிமைப்படுத்தி நம்மை ஆளுகின்ற ஒரு அரசன் இந்த பகுதியில். இன்னொரு பக்கத்தில் இயேசு நம்மை அன்பால் ஆள அழைக்கிறார். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன் அன்பாலே, தனது இதயத்தை திறந்து நம்மை அன்பாலே அழைக்கின்ற ஒரு அரசன். இப்பொழுது நாம் இந்த 2 அரசர்களை யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. என்னை ஆளக்கூடிய ஒரு அரசனை நான் தேர்ந்து கொள்ள வேண்டுமா, எனக்காக உயிரை கொடுத்து என்னை அன்பு செய்கிற அரசரை நான் தேர்ந்து கொள்ள வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நம்மை எந்த அரசரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் சிந்திக்க அழைக்கிறது. அரசர் எவ்வழியோ அவ்வழிதான் மக்கள், இல்லையா? அரசர்கள் எவ்வழியோ மக்கள்
அவ்வழி. எனவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை என்னுடைய அரசராக ஏற்றுக்கொண்டால், நான் இயேசுவை போல வாழ வேண்டும். இந்த அரசர் எப்படி இருக்கார்? இப்போ தலையில் முள்முடி சூற்றி, ஒரு கையில் ஒரு கோலை மட்டும் வச்சுட்டு, சிகப்பு அங்கியை உடுத்திக்கிட்டு, ரொம்ப ஒரு வறுமையில் அன்பை மட்டுமே கொடுக்கின்ற, மன்னிப்பை கொடுக்கின்ற, இரக்கத்தை கொடுக்கின்ற இப்படி ஒரு அரசர். இந்த அரசரை நான் அரசராக, இயேசுவை நான் அரசராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த அரசன் எவ்வழியோ அந்த வழியில் தான் நான் இருக்க வேண்டும், இல்லையா? இப்போ இந்த அரசரை நான் இயேசு அரசரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பெரிய தலகணம் பிடிச்சி அலையிறதும், மன்னிக்கிறதுலையும் திட்டுறதுலையும் இது பண்ணில்லாமல் சண்டை போட்டுக்கணும், ரொம்ப ஒரு கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாமல் இருக்கிறதும், இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ இந்த அரசனை நான் ஏற்றுக்கொண்டதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இல்லையே. நான் இந்த அரசனை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதெல்லாம் இந்த அரசனை போல இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் இந்த அரசனை ஏற்றுக்கொண்டால் நான் இந்த அரசனை போல இருக்க வேண்டும். ஒருவேளை இயேசு இந்த அரசரை போல நான் ஏற்றுக்கொண்டால் இந்த அரசரை போல பணிவிலும், அன்பிலும், இரக்கத்திலும், மன்னிப்பிலும் நான் இவரை பிரதிபலிக்க வேண்டும், நான் இவரை பின் செல்ல வேண்டும் என்பதை நாம் உறுதி கொண்டு தொடர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.